நல்லது பண்ண புண்ணியவான் நம்முடைய பரமேஸ்வரன் தான். இப்போ மாமா இந்த ஏகாந்த தரிசனம்னு மாமா அனுபவப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்க மாமா. ஒரு தடவை நான் விழுப்புரத்தில் இருக்க பார்த்து காத்தால 10 மணிக்கு பெரியவா என்னை புறப்பட்டு காஞ்சிபுரம் வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டேன். எனக்கு இருந்த ஒரே பாக்கியம் என்னன்னு கேட்டால், நான் காஞ்சிபுரம் போகிறேன்னாலும் ஏதாவது பஜனைக்கு போகிறேன்னாலும் என் ஒய்ஃப் தடுக்கவே மாட்டான். உடனே அவன் சரி போயிட்டு வாங்கன்ட்டான். நேராக புறப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி மத்தியானம் 2 மணிக்கு காஞ்சிபுரம் போகிறேன். மடத்துக்கு போனால் ஒரு தகர கொட்டா இருக்குது. அந்த தகர கொட்டாயில் சுற்றி கதவு தகரத்துலேயே இருக்குது. அது உள்ளே பெரியவா உட்காந்துருக்கா. அந்த வெயிலில் அப்படியே தாரியாக கூட்டு அதில் எப்படி உட்காந்துருக்கான்னு தெரியாது. வெளியில் நான் வந்தபோது சந்திரன் ஒருத்தர் அங்கே இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் கோபக்காரர். என்னை பார்த்து கேட்டார், போய் விழுப்புரம் இன்றைக்கி என்ன ஏகாதேசியாக இன்றைக்கி வந்தேன்னா, இல்லை பெரியவாவில் என்னமோ தரிசனம் பண்ண போல தோணுது. சரி சரி இப்போ உடனே தரிசனம் பண்ணிக்கோ, பெரியவா போய் சிரம பரிகாரம் பண்ண போகிறாரலாம். நான் சொன்னேன், வெளியிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன், கை காலெலாம் அலம்பணும், பஞ்சகட்சம் கட்டு விபூதி நாட்டு தான் நான் வருவேன். அந்த ஃபார்மாலிட்டிலாம் பார்த்தா பெரியவா போய் படுத்துப்பாருண்ணா. சந்தோஷம்னு சொல்லிட்டேன். என்ன சந்தோஷம்? சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் என்னடையெல்லாம் முடிச்சுட்டு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தேன். நான் சொன்னேன்னே கேட்டியா, பெரியவா போய் தூங்க போயிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேண்ணா? சந்தோஷம். என்னையா என்ன சொன்னாலும் வக்கரமாக பேசுகிறேன். சரி சரி, நீ இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, நீ வெளியில் புறப்பட்டு போ அப்படின்னா. வெளியில் இருக்கிறது வேற்றுன்னு தானே இங்கே வரோம், இங்கே இருக்கிறது வேற்றுன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ல. இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பெரியவா என்ன பண்ணார், பவர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இது இருந்தார், செக்யூரிட்டி, வடநாட்டுக்கார். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அவரை மாதிரி தங்கமான ஆள் யாருமே பெரியவாள்கிட்ட கிடையாது. அவர் உடனே அந்த பேவர் நீங்கள் யார்கிட்ட பேசியிருந்தீங்களாமே, அவரை பெரியவா உள்ளே வர சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் தான் அனுகூல சத்துரு, உங்களால் தான் எனக்கு பெரியவா கிடைக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். போன உடனே பெரியவா என்ன பண்ணால், ஒரு இடத்துல அப்படி மாதிரி ஒரு பெஞ்சு மேலே உட்காந்துருந்தான். நான் போய் அப்படி நின்ன உடனே இந்த கொடுக்குடுன்னு சேர்ந்த இவர் ஓடி அது விழுப்புரம் சிதம்பரையர் பேரன், எனக்கு தெரியுங்கிறத ஜாடையில் காமிக்கிறார். நீ போ, கதவை தாப்பாக போட்டுக்கோ, நான் சொன்னதுக்கப்புறம் தரேன்னு ஜாடையில் காமிச்சார். அவர் சரின்னு போயிட்டார். நான் மட்டும் நிற்கிறேன். பெரியவா உட்காந்துருக்கான். பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கேன். பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கா. பெரியவாளை காணோம். பெரியவாளை காணணுன்னே எனக்கு பயம் வந்துடுது. ஐயோ, வள்ளலார் மாதிரி ஜோதி ஆகிட்டாரா, இது என்ன இந்த பாக்கியத்தை பார்க்கத்தான் நான் வந்தேன்னு சொல்லி பயம் வந்துடுது. நல்லா கண்ணை வச்சு பார்க்குறேன், பெரியவா இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா காமாட்சி அம்மன் உட்காந்துருக்காங்க. சத்தியமாக நடந்தது. காமாட்சி அம்மன் உட்காந்துருக்கா. காமாட்சி அம்மன் உட்காந்து சிரிக்கிறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திருப்பி பெரியவா உட்காந்துருக்கா. திருப்பி பார்த்தாக்க ஈஸ்வரன் உட்காந்துருக்கார். கைலாயத்தில் உட்காந்துருக்கா மாதிரி எல்லாம், அந்த நிலா, அந்த பாம்பு, சடை எல்லாம் கூட உட்காந்துருக்கார். உடனே அவர் மறைகிறார். திருப்பி பெரியவா உட்கார்றார். அப்புறம் பெரியவாளுக்கு அப்புறம் ஆதிசங்கர தண்டத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கார். இதை பார்த்த உடனே கடைசியில் பெரியவா நடுவில் உட்கார்றா. சுத்தியாவா வரா, எப்படி சினிமாவில் வர்ற மாதிரி நடுவில் நிற்கிறா. நடுவில் உட்காந்துருக்கார். பார்த்துட்டு 45 நிமிஷம் அப்படியே நின்றுந்தேன். பட்டு நிறுத்திட்டு கிட்ட காமிச்சு போருமா அப்படின்னு கேட்டார். ரொம்ப அப்படின்னு நான் ஜாடையில் காமிச்சேன். சரி போன்னு சொல்லிட்டு கை தட்டினார். அப்புறம் கதவை திறந்து அவர் சந்திரன் கேட்டார், என்ன சொன்னா பெரியவான்னா. என்னை எதுவும் கேட்காதீங்க, இந்த மாதிரி தரிசனம் எனக்கு பண்ண புண்ணியம், அதுக்கு நான் உங்களை தான் தேங்க் பண்ணோன்னே. அந்த மாதிரி ஒரு ஏகாந்த தரிசனம் எனக்கு கிடச்சிது. எங்கள் தாத்தா அவங்க என்ன பண்ண புண்ணியமே தவிர நான் பண்ணது ஒன்றுமே கிடையாது. எனக்கு எப்படி அந்த வான்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் தரிசனத்தை கொடுத்தார் அந்த மகாசுவாமிகளை. நான்